சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர்மன்ற கூட்டத்தில் பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டிலுடன் சென்ற திமுக நகர்மன்ற உறுப்பினர் தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அரவிந்த் வழங்கிட கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் தந்தை பெரியார் நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர் மாதாந்திர கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் நிர்மலா பபிதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 63 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டம் துவங்கிய போது 5வது திமுக நகர்மன்ற உறுப்பினர் தங்கவேலு கருப்பு சட்டை அணிந்து வந்தார். அப்போது திமுக வார்டு உறுப்பினர்கள் தங்கவேலு அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு 41,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என கூறி திமுக உறுப்பினர்களை விட அதிமுக உறுப்பினர்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்படுவதாக கூறி கையில் பெட்ரோல் பாட்டிலுடன் கூட்டத்தில் பங்கேற்றார். திடீரென இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் அங்கேயே தீக்குளிப்பேன் என கூறி பெட்ரோல் தன் மீது ஊற்றிக்கொள்ள முயற்சித்தார். உடனே அருகில் இருந்த உறுப்பினர்கள் அந்த பெட்ரோல் கேனை அப்புறப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்ற விடாமல் தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தீர்மானம் வாசிக்கப்பட்டு வந்த நிலையில் மைக்கை பிடுங்கி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது என கூறி தீர்மான நகலை கூட்டத்தில் கிழித்து எறிந்தார். திமுக நகர்மன்ற உறுப்பினர் கூட்டத்தில் நகலில் ஈடுபட்ட போது கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நகர்மன்ற தலைவர் நிர்மலா பபிதா கூட்டத்தில் திருக்குறள் வாசித்தவாறு தொடங்கிய தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றினார். இது பற்றி திமுக தகவலை நம்மிடம் கூறும்போது தமிழக முதல்வர் ஸ்டாலினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் அதிமுக உறுப்பினர் தலைவராக பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட அதிமுக அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் எதை கேட்டாலும் திமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியன் தன்னை காலால் எட்டி உதைப்பதாகவும் அதிமுக நகர செயலாளர் மோகன் மற்றும் திமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் நண்பர்களாக செயல்படுவதாக கூறி அவர் புகார் தெரிவித்துள்ளார்.